السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولسوف يعطيك ربك فترضى أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்தெடுக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்தெடுக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் அன்னலார் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லாஹுவின் பேரருளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த உலகத்தில் விஜயம் தந்த பிறந்த மாதமான ரபீஉல் அவ்வல் முதல் பிறையில் முதல் ஜும்மாவில் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை முழுமையாக பிரியப்படவும் பின்பற்றவும் நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை முழுமையாக அடைவதற்கும் பெறுவதற்குமான தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் தருவானாக. ஆமீன். உலகத்தில் மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஆனந்தமான, அன்பான இந்த நிலைகளை, இந்த காலங்களை, இந்த உணர்வுகளை மனிதன் ஒருபோதும் மறப்பதில்லை. பிறந்த நாட்கள், பட்டம் பெற்ற அந்த நாட்கள், திருமணமான அந்த நாட்கள், முதல் குழந்தை பிறந்த நாட்கள் போன்ற பல நாட்கள் மனிதன் அவைகளை நினைவு வைத்திருக்கிறான். அந்த நாட்களை மகிழ்ச்சிக்குரியதாக, சந்தோஷத்திற்குரியதாக, மறக்க முடியாத, கொண்டாடக்கூடிய நாட்களாக இவைகளெல்லாம் அமைந்திருக்கிறது மனிதனின் வாழ்வில் என்பதை நம்மால் புரிய முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இந்த காலங்கள், இந்த நாட்கள் எல்லாம் அதிசயமான, சாதனையான நாட்களா என்றால், ஆம், நம் வாழ்வில் திரும்ப பெற முடியாத, அடைய முடியாத, திரும்பவும் கிடைக்காத நாட்கள் இந்த நாட்கள். ஒரு மனிதன் ஒரு முறை மட்டும்தான் பிறக்க முடியும். அந்த நாட்களை மனிதன் நினைவு வைத்திருக்கிறான். அந்த நாட்களை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பிறப்பது என்பது நம் வாழ்வில் ஒரு முறை மட்டும்தான். திருமணமும் அப்படித்தான். நம் வாழ்வில் முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கும். மனிதர்களுக்கு இந்த காலங்கள் எல்லாம் மீண்டும் கனியுமா என்றால் இல்லை என்பதுதான் உலகத்தின் யதார்த்தமான பதிலாக இருக்கிறது. இந்த நாட்களை மனிதன் கொண்டாட வேண்டும் என நினைக்கிறான். மறக்க முடியாத நாட்களாக இருக்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்களை நாம் கழிந்து வந்துவிட்டால் மீண்டும் இந்த நாட்கள் கிடைக்குமா என்றால் இல்லை என்பதுதான் உலகத்தின் யதார்த்தமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல நம் வாழ்வில் முக்கியமான நாட்களை நம்ம இருக்கும் வரைக்கும் தான் கொண்டாட முடியும். நம்ம இருக்கும் வரைக்கும் தான் அந்த நாட்களை நினைவு கூற முடியும். நாம் இல்லை என்றால் நம்மோடு சேர்ந்து அந்த நாட்களும் மறைந்து விடுகிறது. அந்த நாட்கள் மறக்கடிக்கப்படுகிறது. நம்மோடு சேர்ந்து அந்த நாட்களும் அழிந்து விடுகிறது. எங்கள் அத்தா பிறந்த நாள் ஒரு 2 வருஷம் மகன் சொல்லுவான். என்னுடைய கணவருடைய கல்யாண நாள், என்னுடைய கல்யாண நாள் என்று மனைவி ஒரு 6 வருடங்கள் 5 வருடங்கள் மட்டும்தான் சொல்லுவார்கள். அதற்கு பின்னால், நாம் மறைந்ததற்கு பின்னால், உலகத்தை விட்டு நாம் பிரிந்ததற்கு பின்னால் இந்த நாட்கள் மறந்து போகிவிடுகிறது. மனிதர்களால் இந்த நாட்கள் மறக்கடிக்கப்படுகிறது என்பதுதான் உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் அல்ல, ஒரு புனிதர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரின் வளர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களின் குணாதிசயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களின் நடை, உடை, பாவனைகள், அவர்களின் தன்மைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நேசித்தார்கள், யார் யாரின் மீதெல்லாம் பரிவு காட்டினார்கள்,
யார் யாரின் மீதெல்லாம் இரக்கம் காட்டினார்கள் அவர்களுடைய இரையச்சம் முதல் கொண்டு அனைத்தும் அபூர்வமானது, அதிசயமானது, புகழுக்குரியது, பாராட்டத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், புனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு வைக்க வேண்டும். சுருங்க சொல்வதானால் இன்றைய உலகம் முழுக்க, உலகத்தில் எல்லா மக்களும் பிரியப்படுகிற, பின்பற்றுகிற, கொண்டாடுகிற ஒரு தலைவர் உலகத்தில் இருக்கிறார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். உலகத்தில் பல தலைவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பல தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல தலைவர்கள் வருங்காலத்தில் வாழ இருக்கிறார்கள். எல்லா தலைவர்களின் பேச்சையும் நீங்கள் கேளுங்களேன். அந்த தலைவரை போல நீங்கள் வாழுங்கள், இவரை போல நீங்கள் தியாகம் செய்யுங்கள், இப்படி நீங்கள் இருங்கள், உங்களின் வாழ்வை நீங்கள் அப்படி இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தலைவர் மற்றொரு தலைவரின் வாழ்வை மேற்கோள் காட்டி வாழ்க்கை பாடத்தை உலகத்தில் நடத்துகிறார். ஆனால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான் என்னை போல நீங்கள் வாழுங்கள், என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அதை போல நீங்கள் தொழுவுங்கள், என் வார்த்தை என் வாழ்க்கையை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று உறுதியிட்டு சொன்னவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். தவறே செய்யாத தூய்மையான வாழ்க்கைக்கு, வார்த்தைக்கு சொந்தமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தனி வாழ்க்கை, பொது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அனைத்திலும் கரை கண்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதருடைய பொது வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஓஹோன்னு இருக்கும். ஆனால் தனி வாழ்க்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசுத்தமாக, அருவருப்பாக இருக்கும். வரலாற்றை நீங்கள் பிரட்டி பாருங்கள். இங்கே போய் புரட்சி செய்தார் இந்த மனிதர், இந்த தலைவர் இங்கே போய் போராடினார் என்று பொது வாழ்க்கையை குறித்த அதிகமான குறிப்புகள் அவர்களின் வரலாற்றில் இருக்கும். தனி வாழ்க்கையை குறித்து அவங்க எழுத மாட்டாங்க. ஏன்னா அசுத்தமாக, அருவருப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய தனி வாழ்க்கை இருக்கிறது என்பது உலகத்தினுடைய யதார்த்தமான செய்தி. குடும்ப வாழ்க்கை சில நேரங்களில் நல்லதாக இருக்கும். பெரும் தலைவர்களாக உலகத்தில் இன்றைக்கு வலம் வருகிறார்கள். ஆனால் அவர்களின் குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் கேவலமாக, அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தனி வாழ்க்கையிலும் தூய்மையானவர்கள், பொது வாழ்க்கையிலும் தூய்மையானவர்கள், குடும்ப வாழ்க்கையிலும் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்களாக பாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த உலகத்தில் வலம் வந்திருக்கிறார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய வார்த்தை, அவர்களின் வாக்கு, அவர்களின் கொடுக்கல் வாங்கல் நீதமாக இருக்கும், நியாயமானதாக இருக்கும். எப்பொழுதும் தன்னுடைய வார்த்தையில், தன்னுடைய வாக்கில் அவர்கள் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. தன்னுடைய வார்த்தையிலும் வாக்கிலும் நீதமாக, நியாயமாக நடந்திருக்கிறார்கள். நியாயமாக நடந்ததுனால பொதுமக்கள் அவர்களுக்கு கொடுத்த பெயர் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்று நாம் இன்றைக்கு பெயர் சொல்கிறோம். அவர்கள் நீதமாக, நியாயமாக தன்னுடைய வாழ்வில் நடந்ததனுடைய அடிப்படையாக, வெளிப்பாடாக பொதுமக்கள் அவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள். அமீன், நம்பிக்கைக்குரியவர், சாதிக், உண்மையாளர் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுக்கு காஃபிர்கள் கூட, ஈமான் இல்லாதவர்கள் கூட அவர்களின் உறுதியை குறித்து, அவர்களின் நீதத்தை குறித்து பட்டம் தருகிறார்கள். அதற்கான சர்டிபிகேட்டை, உறுதிமொழியை தருகிறார்கள் என்றால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு எந்தளவிற்கு உயர்ந்ததாக, உன்னதமானதாக, கண்ணியமானதாக, கவர்ச்சிக்குரியதாக இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றை வாசிக்கிற பொழுது நம்மால் அந்த வரிகளை யோசிக்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் மக்களால், மனிதர்களால் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடப்பட்டார்களா, புகழப்பட்டார்களா, பாராட்டப்பட்டார்களா என்றால் இல்லை. அதை தாண்டி எல்லா நபிமார்களும் அன்னலாரை குறித்து புகழ் பாடியிருக்கிறார்கள், அன்னலாரை குறித்து பாராட்டி இருக்கிறார்கள், அன்னலாரை குறித்து கொண்டாடி பேசியிருக்கிறார்கள் என்று அவர்களின் வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது. நபிமார்கள், எல்லா படைப்பினங்களும் அன்னலாரை குறித்து புகழ்ந்து பாராட்டி பேசுகிறது. ஏன் மலக்குகள் கூட அன்னலாரை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறார்கள். அதை தாண்டி அகலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் கூட தன் திருமறையிலே அன்னலாரை புகழ்ந்து பாராட்டி கொண்டாடி பேசுகிறான். என்ன ஆயத்து தெரியுமா? இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இந்த ஆயத்தை ஒரு முஃமின் ஓதியதற்கு பின்னால் மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஆயத்தை ஒரு முஃமின் ஓதி முடித்ததற்கு பின்னால் ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அவன் பாவியாக அல்லாஹ்வின் பார்வையில் கருதப்படுகிறான். ஒரு ஆயத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுக்கு பின்னாடி எதுவும் ஓத தேவையில்லை. அர் ரஹ்மான் ரஹீம் முடிஞ்சிருச்சு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் தொழுகையில் நம்ம அல்ஹம்து சூரா ஓதுறோம். ஒரு ஆயத்துக்கு பின்னாடி ஏதாவது ஓதணுமா? இல்லை. ஆனால் குர்ஆனில் இந்த ஒரு ஆயத்திற்கு பின்னால் இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்கின்ற இந்த ஆயத்திற்கு பின்னால் ரசூலின் மீது ஒருவர் சலாம் சொல்லவில்லை என்றால், சலவாத்து சொல்லவில்லை என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் பாவியாக கருதப்படுகிறார் என்று மார்க்க மேதைகளும் அறிஞர்களும் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். என்றால் ரசூலின் அகமியத்தை, அவர்களின் ஆழமான செய்திகளை, அவர்கள் எவ்வளவு புகழுக்குரியவர்கள் என்பதை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்பதை, அல்லாஹ்வின் பார்வையில் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை நாம் அறிவதற்கும் புரிவதற்கும் பல ஆயத்துகள் இருந்தாலும் இந்த ஒரு ஆயத்து போதுமானது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் சொல்றான், நானும் என் மலக்குகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்கள் ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அதோடு நிப்பாட்டிடாதீங்க, சலாமும் சொல்லுங்க. இந்த ஆயத்தை கொஞ்சம் ஆழமாக கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நானும் என் மலக்குகளும் ரசூலின் மீது ஸலவாத்து சொல்கிறோம். ஆயத்தை அல்லாஹ் பாதி முடிக்கிறான். அடுத்த பாதியில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நானும் மலக்குகளும் ஸலவாத்தை மட்டும்தான் சொல்கிறோம், நீங்கள் ஸலவாத்தோடு நிப்பாட்டிடாதீங்க, சலாமையும் சேர்த்து சொல்லுங்கள் என்று மக்களுக்கு அல்லாஹ் கட்டளையாக இந்த ஆயத்தின் வாயிலாக ரசூலின் மீது ஸலவாத்து சொல்வதும் சலாம் சொல்வதையும் அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான். என்றால் இந்த ஆயத்தை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது உண்மையில் ஆச்சரியமான செய்திகள் நமக்கு காண கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் எப்படி ஸலவாத்து சொல்லுவான்? அல்லாஹ் எப்படி ஸலவாத்து சொல்ல முடியும்? அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ரசூலின் மீது எப்படி ஸலவாத்து சொல்கிறான் தெரியுமா? உம்மி நபியின் மீது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ரஹமத்தை நிரப்பமாக இறக்குகிறான். ஏற்கனவே நிரப்பமாக தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு பொருத்தமானவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை முழுமையாக பெற்றவர்களாக அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்றாட நாட்களை கழிக்கிறார்கள். நாளை மறுமை வரை அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான ரஹமத்தை பெற்றவர்களாக ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஸலாத்திற்கான அர்த்தத்தை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது, மலக்குகள் ஸலவாத்து சொல்றாங்க. மலக்குகள் எப்படி ஸலவாத்து சொல்லுவாங்க? நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இல்லை, எந்த ஒரு மனிதர் பாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசலுக்குள்ளே வந்து விடுகிறார். தொழுகை நேரம் வரும் வரை அவர் காத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். எதற்காக வேண்டி? தொழுகையினுடைய நேரத்திற்காக வேண்டி காத்து கொண்டு அமர்ந்திருந்தால் அந்த காலத்தில் மலக்குகள் அந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மலக்குகள் ஸலவாத்து சொல்கிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அவர்கள் பாவமே செய்யாதவர்கள் ஏன் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் தெரியுமா? அதனுடைய அர்த்தம் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று மலக்குகள் கூட அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகிறார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் மலக்குகளின் ஸலவாத்திற்கு நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்கள் ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். ஏன் சலாம் சொல்லணும்? ஏன் ஸலவாத்து சொல்லணும்? நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கவனியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலாம் சொல்வதற்கான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் சலாம் சொல்லினால், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய சலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த மனிதர் இந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு முறை சலாம் சொல்லி இருக்கிறார், ஒரு முறை உங்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறார் என்று எடுத்து காட்டப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் சொல்லுகிற பொழுது
உலகத்தில் எந்த பகுதியில் இருந்து எந்த இடத்திலிருந்து நாம் சலாம் சொன்னாலும் ரசூலின் நெருக்கம், அவர்களின் பாராட்டு, அவர்களின் பதில் நம்மை வந்து அடைகிறது. சலாம் சொல்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று நாம் சலாம் சொல்கிற பொழுது எப்படி சலாம் சொல்வது சுன்னத்தை, அதற்கு பதில் சொல்வது வாஜிபு கட்டாயமோ, அதுபோல நாம் ரசூலுக்கு சலாம் சொல்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரின் பெயர் சொல்லி எனக்கு சலாம் எடுத்து கொடுக்கப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது, அதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். என்றால் கனியத்திற்குரியவர்களே, ரசூலுக்கு நாம் சலாம் சொல்கிற பொழுது அதற்குரிய பதிலை நாம் பெறுகிறோம், பாக்கியமானவர்களாக மாறுகிறோம். அந்த சலாத்தின் அவசியத்தை மனித சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சலமாத்தை ஏன் அதிகமாக சொல்லணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றால், நாளை மறுமையிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்றா, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. தெளிவாக படம் போட்டு காட்டுறான். நாளை மறுமையில் என்ன நடக்கும்? கணவன் மனைவியை பார்த்து ஓடுவாள், மனைவி கணவனை பார்த்து ஓடுவான். உலகத்தில் அந்நூன்யமாக இருப்பாங்க. நீ தான் என் உயிர், நகமும் சதியுமாக, உயிரும் உயிராக, உடலும் உயிருமாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள். ஏன் கணவனும் மனைவியும். ஆனால் குர்ஆன் பேசுகிறது, கணவனை பார்த்து மனைவி ஓடுவாளா? நம்மளை பார்த்து ஒரே ஒரு நன்மையை கேட்டுட்டா என்ன பண்ணுறது? நம்மளே சொர்க்கத்துக்கு போகிறது கேள்விக்குறியா இருக்குது. தந்தையை பார்த்து மகன் ஓடுவான், விரண்டு ஓடுவான். மகனை பார்த்து தந்தை விரண்டு ஓடுவார். அப்போ தந்தை சொல்லுவாரா, உலகத்தில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்துக்கு மத்தியில் உன்னை நான் படிக்க வச்சேன், உனக்காண்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன், எல்லா விதமான பொருளாதாரங்களையும் உனக்காக வேண்டி நான் என்னுடைய எல்லா விதமான சுகத்தையும் இழந்து உனக்காக வேண்டி நான் சேர்த்து வைத்தேன். நான் சொர்க்கம் போகிறதுக்கு 99 நன்மை ரெடியாக இருக்குது. ஒரு நன்மை கிடச்சிட்டா சொர்க்கத்துக்கு உள்ள அல்லாஹ் அனுப்பிடுவான். ஒரே ஒரு நன்மையை கொடுப்பா. தகப்பன் மகன்கிட்ட கேட்பானா. குர்ஆன் பேசுகிறது, மகன் தந்தை இடத்துல சொல்லுவாரா, உலகத்தில் எவ்வளவோ தியாகம் செஞ்சீங்க, நீங்கள் இங்கே எனக்காக வேண்டி ஒரு 2 நன்மையை கொடுங்க போதும். 98 இருக்குது, 2 இருந்துச்சுன்னா நான் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவேன். நான் சந்தோஷமாக இருக்கணும் தான் எல்லாம் சேர்த்து வச்சிங்க. 2 நன்மை குறைவாக இருக்குது, அதனால் 2 மட்டும் கொடுங்களேன் என்று அந்த மனிதர்கள் ஒருவரை பார்த்து மற்றொருவர் கேட்பார் என்ற காரணத்தினால் விரண்டு ஓடுவார்கள் என்று குர்ஆன் இந்த செய்தியை பேசுகிறது. ஆனால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே மக்கள் போய் கேட்பாங்க, நீங்கள் தான் இந்த உலகத்தின் முதல் மனிதர். அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்தான். தன்னுடைய எல்லா விதமான இல்மையும் அண்ணல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நீங்க அல்லாஹ் இடத்துல எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் ஷஃபாஅத்து செய்ய மாட்டேன், பரிந்துரை செய்ய மாட்டேன் என்று சொல்வார்கள். எல்லா நபிமார்களும் என்னால் முடியாது என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே நான் நின்று எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்யுங்கள் என்று கேட்டால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான முழு தகுதியை பெற்றவர்களாக அண்ணல் பெருமான் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் நமக்கு இந்த வார்த்தையை பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட ஷஃபாஅத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ரசூலின் மீது அதிகம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அந்த ஸலவாத்தின் அவசியத்தை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸரா. யார் என் மீது ஒரே ஒரு முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஒரே ஒரு முறை என் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ் 30 பாக்கியங்களை தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 30 பாக்கியம் என்ன தெரியுமா? 10 நன்மைகள் அவரின் மீது எழுதப்படுகிறது. 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். நாளை மறுமையிலே 10 அந்தஸ்துகள் சுவனத்தில் அவருக்கு உயர்த்தப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத்திற்கான சிறப்பை அண்ணலார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் கணியத்திற்குரியவர்களே, உண்மையில் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தில் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். காபிர்களுடைய அட்டூழியம், முஸ்லிக்கீன்கள் அவ்வளவு துன்பம் செய்கிறாங்க ஈமான் கொண்டிருக்கிற சஹாபிகள் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் இடத்துல எது கேட்டாலும் அல்லாஹ் மறுக்க மாட்டான், நீங்கள் எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துட்றான். இந்த காபிர்கள் எங்களை ஈமானோடு வாழ்வதற்கு விட மாட்டுறாங்க, எங்களை கஷ்டப்படுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, ஈமானை விட்டாதான் விடுவேன்னு சொல்றாங்க. அதனால அவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு பத்வாவை மட்டும் நீங்க செய்யுங்க, அவங்களை அழிச்சிருங்கண்டு ஒரே ஒரு பத்வா மட்டும் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் உங்களுக்கு மத்தியில்
சாபமிடுவதற்கு அனுப்பி வைக்கப்படவில்லை, உங்களுக்கு மத்தியில் ரஹமத்தாக நான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய பெருமை வரலாற்றில் பாராட்டத்தக்கதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறாங்க. போயிட்டு 6 வருஷம் பிறந்த ஊர், சொந்த ஊர், சொந்த மண்ணு பிரிஞ்சு இருக்கிறாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, யார சொல்லலாம், போய் காபத்துல்லாவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம், வேற எதுவும் செய்ய வேண்டாம். காபத்துல்லாவில் போய் ஒரு 2 ரக்காயத் தொழுதுட்டு ஒரு உம்ரா செஞ்சுட்டு வந்துடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆசை வந்து விட்டது. ஏனென்றால் 6 வருடங்கள் தன்னுடைய தாய் நாட்டை, தான் பிறந்த மண்ணை பிரிந்திருக்கிறார்கள். அண்ணல் பெருமான் அனுமதி தருகிறார்கள். எல்லா சஹாபிகளோடு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காபத்துல்லாவை பார்க்க போறோம் என்கின்ற ஆனந்தத்தில், சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் பயணிக்கிறார்கள். இதில் எதிரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஹுதைபியாவினுடைய இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கும் மக்காவிற்கும் இடையிலே ஹுதைபியா என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல நிப்பாட்டி, நீங்க உள்ள வரக்கூடாது, வர்றதா இருந்தால் முன்னாடி அனுமதி கேட்டிருக்கணும். நீங்க இப்ப படை திரட்டி வருகிறீர்கள் என்றால் போர் செய்வதற்குத்தான் வந்திருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க எல்லா வாளையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறோம், நாங்க வச்சிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் உங்கள்கிட்ட கொடுத்துடுறோம், ஈட்டிகளை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறோம், எங்களுடைய போர்க்கவசங்களை உங்களிடத்தில் தந்து விடுகிறோம், எங்களுடைய பொருளாதாரத்தை உங்களிடத்தில் தந்து விடுகிறோம். 2 ரக்காயத்து காபத்துல்லாவில் தொழுதா போதும், 2 ரக்காயத்து தொழுதா போதும், வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். உம்ரா செய்துவிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ உடனடியாக ஒரே நாளிலே நாங்கள் கிளப்பி விடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, எதிரிகள், காஃபிர்கள், முஸ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, அனுமதிக்கவே முடியாது, உள்ள விடவே மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். அவர்களுடைய அந்த செயல்பாடு அழகானதாக இருந்தது. நாம் போர் செய்யறதுக்காண்டி வரல, எல்லா விதமான சக்திகளும் எல்லா விதமான துணைகளும் அவர்களுக்கு இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு சகித்துக் கொண்டார்கள். 2 வருடத்தில் யார் யாரெல்லாம் வரக்கூடாது என்று தடுத்தார்களோ, 2 வருடத்திற்கு பின்னால் ஹிஜ்ரி 8 மக்காவினுடைய வெற்றி. யார் யாரெல்லாம் மக்காவிற்கு வரக்கூடாது என்று தடுத்தார்களோ அந்த முஸ்ரிக்கீன்கள் கூட அன்னலாரிடத்தில் அனுமதி கேட்டுத்தான் மக்காவிற்கு உள்ளே வர வேண்டும் என்கின்ற நிலையை இறைவன் ஏற்படுத்தினான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எவ்வளவு அழகானது என்பதை வரலாற்றில் நம்மால் இந்த செய்திகளை வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு இந்தியாவுக்கு என்ன தேவை என்று சுதந்திரம் வாங்கியதற்கு பின்னால் மகாத்மா காந்தி இடத்தில் மக்கள் எல்லாம் கேட்டபொழுது, உமரின் ஆட்சியை போல ஒரு ஆட்சி இந்த இந்தியாவில் வர வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார் என்ற வரலாற்றை நாம் அவர்களின் வரலாற்றில் படிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு உருவாக்கியவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது கவனத்திற்குரியது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வில் இது மட்டுமா? உலகத்தில் படைப்பினங்களாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படுகிறார்கள், பாராட்டப்படுகிறார்கள், கொண்டாடப்படுகிறார்கள். படைத்த இறைவனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள், கொண்டாடப்படுகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம் வாழ்வில், நம் உம்மத்தில், நம்முடைய வழிகாட்டியாக நாம் ஏற்றிருக்கிறோம் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை யோசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு துர்பாக்கியசாலிகளாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன துர்பாக்கியசாலின்னு சொல்லிட்டீங்களே, உண்மையில் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வினுடைய வழிகாட்டி, எங்களுடைய உம்மத்தினுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்று காலரை தூக்கி கொண்டு பெருமையோடு பேசிக் கொள்கிறோமே, நம்மில் எத்தனை பேருக்கு என்னை உட்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அறிந்திருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக புரிந்திருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பிரியப்படுகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுகிறோம். நம்மில் எத்தனை பேர் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நமக்காக வேண்டி குடும்பத்தை இழந்தார்கள், சொத்து சுகங்களை இழந்தார்கள், நிம்மதியை இழந்தார்கள், மகிழ்ச்சியை இழந்தார்கள். அனைத்தையும் இழந்து அன்னலார் தன் வாழ்க்கையை இந்த உம்மத்திற்காக வேண்டிய வாழ்ந்துவிட்டு மறைந்தவர்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொர்க்க நரகம் எல்லா விதமான தீர்ப்பும் முடிந்ததற்கு பின்னாடி சொர்க்கவாதிகள் எல்லாம் வரிசையில் நிற்பார்கள், நரகவாதிகள் எல்லாம் வரிசையில் நிற்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஹெட், தலைமையில முன்னாள் வரிசையில் நிற்பார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு உள்ள போக மாட்டாங்க. மலக்குகள் கேட்பாங்க, அல்லாஹ் உங்களுக்காக வேண்டிதான் சுவர்க்கத்தின் வாயில் திறக்கப்படாமல் காத்து கொண்டிருக்கிறது. நாயகமே, நீங்கள் வந்தால்தான் சுவனத்தினுடைய வாசல் கூட திறக்கும். அதனால் நாயகமே நீங்கள் வாருங்கள் என்று மலக்குகள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரமாட்டாங்க. அவர்களின் முகம் கொஞ்சம் மாட்டமாக இருக்கும். உடனடியாக சஜ்தாவிலே விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இர்ஃபா யா முஹம்மத், நபியே உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள். ஏன் அழுவுறீங்க? சரி துஅதா, நீங்கள் எது கேட்டாலும் நான் கொடுப்பேன். அல்லாஹ் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா அல்லாஹ் நான் எது கேட்டாலும் கொடுப்பியா? ஆமா, எது கேட்டாலும் கொடுப்பேன். அப்படின்னா என் உம்மத்தின் மீது அலாதியான பிரியம், அளவு கடந்த அன்பை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் நரகத்திற்கென்று நீ தீர்ப்பளித்திருக்கிறாயே, அதில் என் உம்மத்தின் நபர்களும் அங்கே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குதோ அவங்கள பொறுக்கி சொர்க்கவாதிகளாக நீங்கள் அவர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள். சொர்க்கவாதிகளாக தேர்வு செய்யப்படும். மீண்டும் அண்ணல் பெருமான் வாங்க அப்படின்னு மலக்குகள் சொல்லுவாங்க. வரமாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தின் வாயில் நீங்கள் வருவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் சஜ்தாவிலே விழுவார்கள். இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத், நபியே தலையை உயர்த்துங்கள். அண்ணல் பெருமான் அழுத கண்களோடு தலையை உயர்த்துவார்கள். அல்லாஹ் கேட்பான், நாயகமே மீண்டும் ஏன் அழுகிறீர்கள்? இல்ல 200 பேரில் 100 பேரை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உதாரணத்திற்கு தான் நான் சொல்கிறேன். 100 பேர் தான் கொண்டு வந்திருக்க. கடுகளவு ஈமான் அவங்கள்ட்ட மட்டும் தான் இருக்குது. மீதி 100 பேர் நரகவாதிகளுடைய வரிசையில் நிற்கிறார்கள். யா அல்லாஹ், ஏன் உம்மத்தை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அண்ணலாரை பார்த்து சொல்லுவான், கடிகில் பாதி அளவு ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவங்களையும் நீங்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துருவாங்க. மீண்டும் சஜ்தாவிலே விழுந்து அழுவார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கேட்பா, இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத், நபியே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். ஏன் அழுகிறீர்கள்? யா அல்லாஹ், 200ல் கடுகளவு ஈமான் 100 பேர் இருந்தாங்க, கொண்டு வந்துட்டேன். உதாரணத்திற்கு தான் இந்த நம்பரை நான் சொல்கிறேன். மீதி கடுகுல பாதி அளவு ஈமானு 50 பேர் இருந்தாங்க, கொண்டு வந்துட்டேன். மீதி 50 பேர் இருக்கிறாங்களே, என்னுடைய உம்மத்தி யா அல்லாஹ், அவங்க நரகத்தில் போட்டு நீ வேதனை செய்வதை என்னால் அனுமதிக்க முடியாது, என் மனம் அதை பொறுத்து கொள்ளாது என்று அண்ணல் பெருமான் அல்லாஹ்விடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் பெரும் பாவம் செய்தவர்கள். அவங்கள்ட்ட ஈமான் இருந்துச்சு, ஆனால் பெரும் பாவம் செய்தவர்கள். அதனால கொஞ்ச காலம் எனக்காண்டி விட்டு வைங்க. அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதற்கு பின்னால் மீண்டும் உங்களை வந்து அடைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்திற்கு உள்ளே தன் உம்மத்தை வெற்றியோடு அழைத்து செல்வார்கள். ஆனால் அண்ணல் பெருமான் எந்த சுகத்தையும் அனுபவிக்க மாட்டார்கள். மலக்குகள் வந்து கேட்பாங்க, ஏன் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல? எல்லாமே உங்களுக்குத்தானே யார் சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இல்லை, என் உம்மத்தில் கொஞ்சம் பேர் இன்னும் நரகத்தில் இருக்கிறாங்க. அவர்களில் கடைசி மனிதர் இந்த சுவனம் வரும் வரை இந்த சுவனத்தில் எந்த சுகத்தையும் நான் அனுபவிக்க மாட்டேன் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகளிடத்தில் சொல்வதாக அந்த வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, ஒரு உயர்ந்த தலைவரை நம் வாழ்வில் வழிகாட்டியாக, இந்த உம்மத்தின் தலைவராக, நம் குடும்பத்தின் தலைவராக நாம் ஏற்றிருக்கிறோம். கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகழ்வதற்கு தகுதியானவர்கள், பாராட்டுவதற்கு தகுதியானவர்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட தலைவரை பெற்றிருக்கிற நாம் அவர்களை முழுமையாக பிரியப்பட்டு அவர்களை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறவும், இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய ரௌலாவை மதீனாவில் போய் ஜியாரத் செய்கிற நசீபையும், நாளை மறுமையிலே அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறுகிற பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.